குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் அதாவது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வைத்து கொலை செய்யப்பட்ட கடைமுள்ள சஞ்சீவுடைய கொலையோடு சம்பந்தப்பட்ட இசாரா ஷெவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு நேபாளத்தில் வைத்து. எனவே நேபாளத்துல கைது செய்யப்படுறதா இருந்தா எந்த அளவுக்கு இலங்கையுடைய புலனாய்வுத்துறை செயற்பட்டிருக்கணும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இலங்கையில கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களாக இந்த துப்பாக்கி சத்தங்களே இல்லை. வீதியில பல இடங்கள் பலர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அந்த நிகழ்வு இப்ப இல்ல. இதுக்கு மிக முக்கியமான காரணமே மலேசியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல்பத்ர பத்னியுடனான அந்த குழுவினர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு வெளியான இந்த இசாரா செவ்வந்தியினுடைய இந்த கைதும் கூட கெஹல்பத்ர பத்னி அவர் வழங்கிய அந்த தகவலின் பிரகாரம் தான் துல்லியமாக இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. இது குறித்தான முழுமையான விடயங்களை பார்க்கறது மட்டும் இல்லாமல் குறிப்பா சட்டவிரோதமான போதைப்பொருள் வியாபாரம், அதே நேரத்தில் நிறைய பேரை திட்டமிட்டு கொலை செய்ததன் மூலமாக ஈட்டப்பட்ட 3060 கோடி ரூபாய் சொத்து பணம் அரசுடைமையாக்கப்பட உள்ளது. இது எல்லாமே இந்த ஒரு வருட காலத்தில் மாத்திரம் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள். இந்த விடயங்களை தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகின்றோம். அது மட்டும் மிக முக்கியமா இந்த இசாரா சேவையை கைது செஞ்சுட்டாங்க, ஓகே. ஆனா அவங்களே மாதிரியே உருவத்தை ஒத்த இன்னும் ஒரு பெண்ணும், தமிழ் பெண்ணும் அங்கே இருந்திருக்கா. எனவே இதுல யார் செவ்வந்தி, யார் அந்த தமிழ் பெண், இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல அதிகமான குழப்பம் போலீசாருக்கும் அதே நேபாள அரசுக்கும் காணப்படுகிறதாம். இப்படி பல விடயங்கள் இருக்குன்னு இந்த விடயங்கள் அந்த காணொலியில பார்க்கலாம். வாருங்கள். இது விஜய் தினேஷ் வீலோக். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாகவே இசாரா ஷெவ்வந்தி நேற்றைய தினம் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் தான் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக போலீஸ் ஊடக பிரிவினால் ஒரு ஊடகவியலாளர் செயல் அமர்வுகள் மூலமாக. எனவே இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம், இந்த வருடம் பிப்ரவரி மாதம் தான் அந்த கொலை சம்பவம் நடைபெறுகிறது நீதிமன்ற வளாகத்தில் கொழும்புல வைத்து. எனவே இதை திட்டமிட்டது துபாயிலிருந்து திட்டமிட்ட கொலைகளை ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த கெஹல்பத்ர பத்னி அப்படின்றது உங்க எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அதே போன்றுதான் சஞ்சீவையும் கூட அங்க சுட்டு கொலை செய்திருந்தார்கள். எனவே இந்த சட்ட புத்தகத்தை வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை மறைத்து வைத்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போய் அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய துப்பாக்கியை கொடுத்தது இந்த இசாரா செவ்வந்தி அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். இந்த கொலை மேற்கொள்ளப்படுவதற்கு 2-3 தினங்களுக்கு முன்பாகவே அவர்கள் பல ஒத்திகைகளை, ரிஹர்சல்களை அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள உள்ள சென்று நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கொலையை தொடர்ந்து இன்னும் பல கொலைகளை நீதிமன்றத்துக்குள்ளேயும் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயும் செய்வதற்கு இவர்கள் தொடர்ச்சியான பல விடயங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது எல்லாமே குறிப்பாக கெஹல்பத்ர பத்னி தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய இந்த தகவல்களின் பிரகாரம் தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இசாரா செவ்வந்திக்கு குறிப்பாக நிறைய பேருக்கும் சந்தேகம் இருந்தது. எனவே 2ஆம் மாதம் தப்பி போனவர் இப்ப பாருங்க 10ஆம் மாதம் வரைக்கும் வந்துவிட்டது. எங்கே போனார்? ஒரு கட்டத்துல இலங்கை போலீசார் சொல்லியிருந்தார்கள் அவரை தேட முடியவில்லை, காணவில்லை என்ற பட்டியலை சேர்த்து விட்டோம் என்பதாக. சில பேர் சொல்லியிருந்தார்கள் அவரை கொலை செய்திருக்கலாம் என்பதாக. சில பேர் குறிப்பிட்டார்கள் அவர் துபாய்க்கு தப்பி போயிருக்கலாம் என்பதாக. ஆனா இந்த கொலை நடந்து 2-3 நாட்கள் இசாரா செவ்வந்தி நாட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறாள். எனவே நாட்டுக்குள்ள இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு முஸ்லிம் ஜே.கே. பாய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மூலமாக 65 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலிருந்து ட்ரெயினாக, அதாவது ட்ரெயின்ல தரைவழி பயணமாக காத்மண்டுல ஒரு மலை பிரதேசமான ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 2 மாடிகளை கொண்ட ஒரு வீட்டை 2வது மாடியில மிக பாதுகாப்பாக நுணுக்கமாக தங்கி வைக்கப்பட்டிருக்கிறார். இதை தொடர்ச்சியாக இலங்கை போலீசார் ரெட் அலர்ட் விடுத்ததன் பிரகாரம் அவருடைய புகைப்படங்கள் உலகத்துடைய பல போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சியான விசாரணைகளை தொடர்ந்து தான் அந்த உருவத்தை ஒத்த ஒரு பெண்மணி நேபாளத்தில் இருப்பதாக பொதுமக்கள் மூலமாக அவருக்கு தகவல் நேபாள அரசுக்கு வழங்கப்படுகிறது. எனவே இந்த செய்தியை கேள்விப்பட்ட இலங்கை அரசானது பாத்தீங்கன்னா ஏற்கனவே கெஹல்பத்ர பத்னியை கைது செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதே போலீஸ் குழு, அதே போலீசார் நாங்களும் வருகின்ற என்பதாக நேபாளம் காத்மண்டுவுக்கு சென்று அந்த மலைப்பிரதேசத்துக்கு சென்று நேபாள போலீசாரோட உதவியோடு இந்த கைது நேற்றைய தினம் நிகழ்ந்திருக்கின்றது. எனவே ஒபிசியல் ரீதியான வேலைகள் முடிந்ததுக்கு பிறகு நாளை அல்லது நாளை மறுதினம் நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றார் இசாரா செவ்வந்தி. இதுதான் இன்றைய தினம் இலங்கையில் மிக முக்கியமான பதிவான விடயமாக இருக்கின்றது. எனவே பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நடைபெற்ற அரசாங்கங்கள் அப்படியான விடயங்கள் நடைபெற்றது யாராவது கைது செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாம யோசிக்கணும். ஆனா கடந்த ஒரு ஆண்டில் மாத்திரம் வெளிநாட்டில் வைத்து 2 மிக முக்கியமான கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இது அனைத்துக்குமே இந்த ஏகேடி அரசாங்கம்
பாரிய அளவுல இலங்கை மக்களுக்கான சேவையை வந்து செய்யறதுக்கு முனைப்போடு பாடுபடுகின்றார்கள். அது இல்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகளும் சரி, புலனாய்வு துறையும் மிக சிறப்பான வகையில வந்து தங்களுடைய செயற்பாடுகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது இந்த கைதுகள் மூலமாக உறுதிப்படுத்துகின்றது. எனவே அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்றைய போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லும் பொழுது இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகள், அதே நேரத்தில் வந்து ஆயுதங்கள் விற்பனை செய்தல், போதைப் பொருட்களை விற்பனை செய்தல் சொல்லிட்டு 3060 கோடி ரூபாய் சொத்து வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீதிமன்ற நடவடிக்கைகள், அதே நேரத்தில் வந்து சட்டத்தின் ஊடாக இந்த சொத்துக்கள் அனைத்துமே அரசு பறிமுதல் செய்து அரசாங்க நிதியில் வந்து சேர்க்கப்படுகின்றது. மேலும் அதிகமான தங்கமும் இவரால் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தங்கமும் கூட பாத்தீங்கன்னா அரசுடைய வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பாத்தீங்கன்னா பெக்கோஸ் அவருடைய மனைவி இப்போ வந்து சிறைச்சாலையில விசாரணையாக வந்து இருக்கின்றார். அவர் நாட்டுக்குள்ள வரும்பொழுது அவருடைய கழுத்திலிருந்து, அவருடைய கைகளிலிருந்து 40 பவுன் கணக்கில் வராத அந்த நகை வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் அவரிடம் கூட கிட்டத்தட்ட 13 வகையான கணக்குகள்ல பல இடங்கள்ல அவருடைய சொந்த உறவினர்கள் மூலமாக இலங்கையில வந்து பல கோடி ரூபாய் பணம் வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இல்லைன்னா வந்து பேங்க்ல டெபாசிட் செய்யப்பட்டு இருக்கின்றது. இது எல்லாமே முறையான விசாரணையின் கீழ் அது அனைத்துமே அரசுடைமையாக்கப்பட உள்ளது. எனவேதான் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மிக முக்கியமான நாட்டை உலுக்கி அது மூலம் நிறைய பேருடைய கேள்விக்கான பதில் இசாரா செவந்தி என்ற பெண் மூலமாக கிடைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த இசாரா செவந்தியை வந்து நாட்டிலிருந்து வெளியில கொண்டு போய் தப்பிப்பதற்காக ஒரு பாடுபட்டவர் சேவை செய்தவர் வந்து ஜே.கே. பாய் என்று சொல்லப்படக்கூடிய யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் நபராக காணப்படுகின்றார். எனவே அவரையும் இப்பொழுது வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது. இவரை குறித்தான விடயங்களையும் கேள்வத்திர பத்மே தான் தகவலை வந்து வழங்கியிருக்கிறாரு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இசாரா செவந்தியுடைய உருவத்தை ஒத்த இன்னும் ஒரு தமிழ் பெண்ணும் அந்த காத்மண்டு வீட்டுல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவர் யாருன்றதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு குழப்பம் அரச புலனாய்வுத்துறையினருக்கும் போலீசாருக்கும் காத்மண்டு போலீசாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இது யாரா என்பதாக வந்து ஒருவேளை வந்து அவரை போன்ற உருவத்தை உள்ள ஒருவரை தேடி பிடித்தார்களா, இல்ல அவருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக இவரை பயன்படுத்தி இவரை காப்பாற்றுவதற்காக பாஸ்போர்ட் செய்வதற்காக ஒருவரை பயன்படுத்தி கொண்டார்களா என்பது இப்பொழுது விசாரணைகள் விரிவாக நடைபெற்று வருகின்றது. அப்படியே இரத்த மாதிரிகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது குறித்தான பல்வேறு விடயங்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு இதுல யார் இசாரா செவந்தி என்பதை கண்டுபிடிப்பார்கள். இதுல என்ன முக்கியம்னா இசாரா செவந்தி ஒரு சிங்கள பெண். அதுல வந்து இப்பொழுது அவரை ஒத்த உருவத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பெண் வந்து ஒரு தமிழ் பெண். எனவே அவர்கள் தமிழ் பேசுகின்றார்களா, இவர் சிங்களம் பேசுகின்றாரா, இவர் இசாரா செவந்திக்கு வந்து தமிழ் தெரியுமா என்பதில் பல்வேறு குளறுபடிகள் காணப்படுகின்றன. எனவேதான் இந்த குற்றச்செயலில் மிக முக்கியமான அந்த துப்பாக்கிய நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு சென்று கொடுத்தது யார் என்பதுதான் மிகப்பெரிய குழப்பம் நீடிக்கின்றது. இதுதான் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விடயமாக இலங்கையில் மாறி இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தோடு தொடர்ந்த பல காணொலிகளை உங்களோடு வழங்குவதற்கு, உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதுவரையில் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய காணொலியோடு நின்றுங்கள்.